Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்போ எங்க பேபி பிறந்ததுக்கு அப்புறம் நாங்க யூகேல இருந்து ஃபர்ஸ்ட் மந்த் கிட்டத்தட்ட 5th வீக்ல 1 month and 1 week ஓல்டு ஒரு பேபியை தூக்கிட்டு நாங்கள் லண்டன்லேருந்து இங்கே கோயம்புத்தூருக்கு நாங்கள் வந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த 1 month பேபியை தூக்கிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து இந்த மாதிரி ஒரு 1 month ஓல்டு 2 month ஓல்டு பாப்பாவெல்லாம் தூக்கிட்டு ட்ராவல் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலி இது ரொம்ப பயமாக இருந்துச்சு எங்களுக்கு ஸ்டார்டிங்கில், எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி முடிய போகுது, எப்படி 10 மணி நேரம் அவளை வச்சு கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் சம் ஆஃப் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நாங்கள் என்னென்ன திங்ஸ் பேக் பண்ணியிருந்தோம், எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதுமே நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என் எக்ஸ்பீரியன்ஸ், எங்கள் பாப்பா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் மாறும். பட் ஆனால் ஓவராலாக வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ அடல்ட்ஸ் வந்து நம்ம 1-2 மதர் அண்ட் ஃபாதர் போட்டுட்டு, இன்ஃபென்ட் வந்து இப்போ லெஸ் தேன் 1 year அப்படின்னா நீங்கள் 0 yearsன்னு கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ வந்து உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக 3 பேருக்கான டிக்கெட்டாக இருக்காது. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10% ஒரு 30% ஆஃப் த ஃப்ளைட் சார்ஜ் தான் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஃபுல் டிக்கெட் ப்ரைஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து வராது. ஸோ நீங்கள் எங்கள் வீடியோவில் முன்னாடியே பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து முன்னாடி ரெட்டிங்கில் இருந்தோம். ஸோ ரெட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட் மூலியமாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் காலையில் அந்த ஃப்ளைட் டைரக்ட் ஃப்ளைட் ஏறி தான் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தோம். ஸோ பெங்களூர்லேருந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி கோயம்புத்தூர். ஸோ நாங்கள் கிளம்புறதே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் பாப்பா கூட்டு வரீங்கன்னா ஸ்ட்ராலர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சில டைப் ஆஃப் ஸ்ட்ராலர், 2 டைப் ஆஃப் ஸ்ட்ராலர் இருக்குது. ஸோ ஒரு இது வந்து சில டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளேயே கொண்டு போயிடலாம். நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளேயே கொண்டு போய் நீங்கள் கேபினில் வச்சுக்கலாம். ஸோ அந்த வெயிட் வந்து கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து பாப்பாவுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட்டுங்கிறனால அது மெஷரே பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக கொண்டு போகலாம். அதே போல் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஃப்ளைட் மாறுது. பட் பிரிட்டிஷ் ஏர்வேஸில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தனியாக ஒரு பேக் அலவன்ஸ் இருக்குது. அது வந்து தனி உங்களுக்கு இப்போ 223 kg இருக்குன்னா அது இல்லாமல் பாப்பாவுக்கு தனியாக ஒரு 123 kg அந்த மாதிரி ஒரு செப்பரேட் அலவன்ஸ் இருக்குது. ஸோ அது எந்த ஏர்லைனில் புக் பண்ணுறீங்களோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் திரும்பி ஏன் ஸ்ட்ராலர் கொண்டு வர சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த வெயிட் டைம்லாம் இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து இப்போ என் பாப்பாலாம் வந்து காலையில் நாங்கள் 10:30 மணிக்கு 1:45 ஃப்ளைட்டு. ஸோ நான் 10:30க்கு நாங்கள் கேப் புக் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போய் செக்இன்லாம் பண்ணி அப்போ கேப் ஏறினப்போ தூங்கினது தான். அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அவள் எந்திரிக்கவே செஞ்சா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவளை ஸ்ட்ராலர்லேயே வச்சிட்டிங்கன்னா அவங்க ஃப்ரீயாக படுத்துருவாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதனால் நீங்கள் அதே போல் கொஞ்சம் பெரிய ஸ்ட்ராலர் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ராலர் வந்து நீங்கள் கேட் வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ நீங்கள் செக்யூரிட்டி கிளியர் பண்ணி போர்டிங் கேட் கிட்ட வரைக்கும் கொண்டு போயிட்டு நீங்கள் உங்கள் ஸ்ட்ராலர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களே பார்ப்பாங்க, இது கேபின்குள்ளே ஃபிட் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அங்கே ஃபோல்ட் பண்ணி வாங்கிப்பாங்க. நீங்கள் ஃப்ளைட் விட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது ஸ்ட்ராலர் கொடுத்துருவாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பேகேஜ் கூட போய் நீங்கள் ஸ்ட்ராலர் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என் கேஸில் பார்த்தீங்கன்னா என் ஸ்ட்ராலர் வந்து ஃபிட் ஆகலை, கேபின்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் கேட் வரைக்கும் போர்டிங் வரைக்கும் நாங்கள் கொண்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ளைட் விட்டு லேண்ட் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் வெளியே வர்றப்பே அங்கே ஸ்ட்ராலரும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்ட்ராலர் எடுத்துக்கோங்க. அடுத்தது மெயினாக வந்து இந்த ட்ராவல்லே பார்க்குறது வந்து பாப்பாக்கு நம்ம பேக் என்னென்ன எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் வந்து எந்த அளவுக்கு பேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோலரில் கீழே பாப்பா பேக் வைக்கிற அளவுக்கு பேக் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா கீழே, அந்த அளவுக்கு வைக்கிறதா பேக் பண்ணேன். கண்ணா பின்னான்னு பேக் பண்ண வேண்டாம். ஸோ நாங்கள் வந்து பேக் பண்ணப்போ 10 hours ஜேர்னி அப்படிங்கிறப்ப நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் நிறையெல்லாம் எடுத்து வைக்கல. சும்மா 4, 5, 6, 7ன்னு எடுத்து வைக்கல. நான் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீடே வரல. அவள் வந்து நல்லா தூங்கிட்டா. இடையில எந்திரிச்சதுக்கு கொஞ்சம் ஒரு 1 hour 2 hours கூட எந்திரிச்சிருக்க மாட்டா. ஒரு 1/2 hour எந்திரிச்சிருந்தா அப்புறம் மறுபடியுமே படுத்து தூங்கிட்டா. ஸோ நாங்கள் கொண்டு வந்தப்போ இன்ஃபேக்ட் ஒரு 3 dresses கொண்டு வந்திருந்தோம். நாங்கள் யூஸே பண்ணலை. அதனால் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக பேக் பண்ணுங்கள். அதே போல் மெயினாக நீங்கள் ட்ராவல் நீங்கள் இன்கேஸ் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்கன்னா பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைனாலும் ஜஸ்ட் இன் கேஸ் நான் ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஆப்டமில் பாட்டில்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆப்டமில் பாட்டில் வந்து நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஸ்டெரிலைஸ்ட் கேப்போடு இருக்கும், சிம்பிளாக அப்படியே ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நாங்கள் எங்களோடக்கு வந்து என் ஃப்ளைட் ஜர்னியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஒரு பில்லோ தான் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் வந்து இந்த ஐக்கியாவில் வந்து அந்த ஒரு 3 பவுண்ட்ஸுக்கு நினைக்கிற ஒரு பில்லோ இருக்கும். ஸோ இந்த லென்த்துக்கு இருக்கும், இவ்வளோ தான் விட்த் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லாக் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பில்லோ வந்து நமக்கு இது வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலாக நான் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்திருந்தேன், அதில் பாப்பா எப்படி தூங்கியிருக்கான்னு நான் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பாப்பா வந்து மடியில் வைக்கிறப்ப ஃபீட் பண்ணுறப்பெல்லாம் நம்ம நிறைய பேர் இந்த ஃபீடிங் பில்லோ இந்தியாவிலலாம் அந்த பேபி ஹக் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் அந்த ஃபீடிங் பில்லோலாம் இருக்குது. பட் அதெல்லாம் நாங்கள் கொண்டு வரல. பட் அந்த ஒரு லாக் மாதிரி ஒரு சின்ன பில்லோ மட்டும் வச்சுருந்தோம். அது ஃபீடிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபீட் பண்ணிவிட்டு பாப்பாவை நம்ம பேஸ்னெட்டில் வச்சு தூங்கலாம், அப்படி கையில் வச்சு தூங்கணும்னா கையிலே ரொம்ப நேரம் வச்சிருக்கவே முடியாது, ஃப்ளைட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த லாக் மாதிரி ஒரு பில்லோ இருந்துச்சு. அதுலேயே மோஸ்ட்லி அதில் தான் கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் த ஜர்னி 60% ஆஃப் த ஜர்னி வந்து அதிலே தூங்கியிருந்தா, 30% ஆஃப் த ஜர்னி வந்து பேஸ்னெட்டில் தூங்கிட்டா, 10% தான் அவன் முடிச்சிருந்தா ஓவராலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லண்டன் ஏர்போர்ட்லேயும் சரி, நான் பெங்களூரில் வந்து இறங்கினப்பையும் சரி, இந்த மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங்க்கெலாம் ரூம்ஸ் எல்லாம் இப்போ நல்லா டெவலப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம லண்டனில் ஆஃப்கோர்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் எங்கே போனாலும் ஃபேமிலி ரூமெல்லாம் இருக்குது. அதனால் ஏர்போர்ட்லேயும் கேட்கவே வேணாம், ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணால் எங்கே எப்போ வேணாலும் சூப்பராக பண்ணிக்கலாம். அதே போல் நான் பெங்களூர்லேயுமே இந்த டைம் நான் பெங்களூர் வந்து புது டெர்மினலில் இறங்கினப்பையும் பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக மதர் கேர் ரூம்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நான் அதெல்லாம் பயந்துட்டே இந்த எங்கடா ஃபீட் பண்ண முடியும். ஏன்னா சில குழந்தைங்க வந்து பாட்டில் ஃபீட் எடுத்துக்க மாட்டாங்க, பிரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது எல்லா ஏர்போர்ட்லேயுமே. நான் அட்லீஸ்ட் பெங்களூர் அண்ட் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் கண்டிப்பாக இருந்துச்சு. அது இல்லை பாட்டில் ஃபீட்னா அது வந்து நீங்கள் கரெக்டாக பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் டைமுக்கு மட்டும் இப்போ 10 ஹவர்ஸுக்குனா 5 பாட்டில்ஸ் ஒரு 60 ml அந்த உங்களுக்கு எவ்வளோ பாப்பா குடிக்கிறாங்கிறது கனெக்ட் பண்ணி ட்ராவல் டைமுக்கு மட்டும் எடுக்காதீங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி அந்த இமிக்ரேஷன் செக்யூரிட்டி அங்கே கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே இறங்கி ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் சேர்த்து பேக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து நம்ம இந்த லிக்விட்ஸ் வந்து கொண்டு வரலாம். ஸோ இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்கில் வந்து உங்களுக்கு அந்த லிக்விட்ஸ் 100 ml பாட்டில் 200 ml பாட்டில் இருந்தால் நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ பட் ஆனால் நீங்கள் வந்து இப்போ பாப்பா பேக் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பேக் அவங்க தனியாக செக்யூரிட்டி செக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எவ்வளோ எம்எல் பாட்டில் இருந்தாலும் நீங்கள் என்ன வேணாலும் கொண்டு வரலாம். தண்ணி பாட்டில் கொண்டு வரலாம், பால் பாட்டில் கொண்டு வரலாம், ஃப்ளாஸ்க் கொண்டு வரலாம், எல்லாமே கொண்டு வரலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பட் ஆனால் அவங்க வந்து அதை தனியாக செக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதான் உங்களோட என்டையர் ஜேர்னிக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மில்க் பாட்டில்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கோங்க, நாட் ஜஸ்ட் ஃபார் த ஃப்ளைட் டைம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து மேபி உங்கள் பேபிக்கு தெரில. ஸோ எங்கள் பாப்பா வந்து பிறந்தே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நைட் வந்து தூங்குறது கொஞ்சம் கிராங்கியாக இருப்பாள், பட் பகலில் நல்லா தூங்கிட்டு இருப்பாள். ஸோ அதனால் நாங்கள் புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்னிங் ஃப்ளைட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் நான் சொன்னேன் இல்லையா, பாப்பா வந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஃப்ளைட் ஏறி அங்கே லஞ்ச் சாப்பிட்ற ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு ஃபுட் சாப்பிட்ற வரைக்குமே தூங்கிட்டு தான் இருந்தால். அதுக்கப்புறம் முழிச்சப்பையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தப்போ ஷி வாஸ் ஆல் ஓகே. ஸோ முழிச்சிட்டு இருந்தா, பேசாமல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. பட் அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்குறதுக்கு கொஞ்சம் லைட்டை டிம் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஃப்ளைட்டில் லைட் டிம் பண்ண உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதுதான் அவள் கொஞ்சம் லைட்டாக இருட்டானோன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணோம், சரி மேபி டைப்பர் சேஞ்ச் பண்ண போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை எப்படி அதுவும் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறேன். ஸோ டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது நாங்கள் வாஷ்ரூம் போயிட்டு அங்கே போனால் நம்ம லைட் எரிஞ்ச உடனே அழுவுறது நிறுத்திட்டா. ஸோ அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஓகே மேபி இருட்டுக்கு தான் அழுகுறா போல இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஸோ இப்போ நம்ம அதை பேசுகிறப்ப அதையும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் டைப்பர் சேஞ்சிங்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரை நைட்ஸ் அப்படின்னு இப்போ விற்கும் டெஸ்கோ மாரிசன்ஸ்லாம் நிறைய இடத்துல இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் வாங்கிக்கோங்க, கீழே போடுறதுக்கு ஒரு ஷீட் வாங்கிக்கோங்க. ஸோ அந்த ட்ரை நைட் ஷீட்ஸில் நீங்கள் அங்கே போனீங்கன்னா இப்போ பிரிட்டிஷ் ஏர்வேஸில் நான் என்னோட இது அதான் சொல்கிறேன், அதனால சொல்கிறேன். ஸோ பிரிட்டிஷ் ஏர்வேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்னெட்டுக்குன்னு ஒரு கீழே ஒரு இறக்கி விட்டுருக்கலாம் நீங்கள் வாஷ்ரூமில் போனீங்கன்னா. அது நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் 2 பேரும் உள்ளே போய் பாப்பாவை நீங்கள் வச்சு நீங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்படி அதை சேஞ்ச் பண்ணுறப்போ கீழே ஒரு ஷீட் விரிச்சுக்கோங்க. அப்புறம் மேலே பாப்பாவை பிடிச்சிட்டு ஸோ வெளிச்சமாக இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பின்ஸ் எல்லாமே இருக்கும், அதில் ட்ராப் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு பின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டைப்பர் நான் ஃபஸ்ட்டெல்லாம் அந்த டேர் பண்ணுற மாதிரி டைப்பர்ஸ் தான் ஃபஸ்ட் 1 மந்த்துக்குலாம் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ டேரெக்டாக அப்படி போடுற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் டைப்பர் சேஞ்சிங்க்கு வந்து நீங்கள் அந்த ஒரு ஷீட் வந்து ஒரு 4-5 ஷீட் வாங்கிக்கோங்க. நிறைய கடையில் கிடைக்கிது, அது சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் கீழே எதுவும் இதாகிராமல் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும், நீட்டாக ரொம்ப
க்ளீனாக இருக்கும் அது பண்ணுறது. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாங்கள் 2 டைம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஷி வாஸ் ஓகே. ஸோ அது வந்து அது பேசிக் உங்களுக்கே தெரியும். அந்த வெட் வைப்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ எப்பவும் இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸோ வெட் வைப்ஸு அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்னென்ன க்ளீன் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நாங்கள் அதே போல் அந்த க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பா விட்டு வெளியே ஏர்போர்ட் டாய்லெட் விட்டு வெளியே வந்தோடனே இருட்டானோன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டா. ஸோ அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், உள்ள சீட்டில் போனோன்னா அந்த சீட் மேலே லைட்ஸ் இருக்கும்ல, அது 2 லைட்டையும் போட்டு விட்டோன்னா அமைதி ஆகிட்டா. ஸோ அப்போ தான் அந்த ஒரு 30 மினிட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கிராங்கியாக இருந்தா எங்கள் ஓவரால் ஃப்ளைட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லைட் எரிஞ்ச உடனே ஸோ ஷீ ஃபெல்ட் லைக் சேஃபாக என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் முழிச்சிருந்துட்டு அப்புறம் மறுபடியும் அவள் தூங்கிட்டா. ஃபுல் அடுத்து ஃப்ளைட்டு கீழே லேண்ட் ஆகிற வரைக்குமே நல்லா தூங்கிட்டா. இன்னொரு விஷயம் நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயர் மஃப்ளராக அந்த நாய்ஸ் கேன்சலேஷனுக்குன்னு இப்போலாம் நிறைய பேர் போடுறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நாங்கள் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து நாங்கள் அமேசானில் தான் வாங்கியிருந்தோம். ஒரு 49 பவுண்ட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு. நான் அதோட இது வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த லிங்க் நான் போடுறேன், அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கு. அது ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லாக தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் டேக் ஆஃப் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 காதுலையுமே அவளுக்கு ஒன்று அந்த ரொம்ப சின்னதாக இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக போட்டு முடியல. ஸோ சாந்தி ஒரு காதில் இப்படி பிடிச்சிக்கிட்டேன், நான் இன்னொரு காதில் அவளுக்கு பிடிச்சிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் போல். பட் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி டேக் ஆஃப் ஆகிறப்ப அட்வைஸ்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி பிரஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள், பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருங்க, இல்லை ஃபீட் பண்ணணும். டேக் ஆஃப் ஆகிறப்ப லேண்டிங் அப்போ ஃபீட் பண்ணுங்கிறது தான் இது ரூலுன்னு இல்லை, அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் ஆனால் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்கேஸ் உங்கள் குழந்தை நல்லா டீப் ஸ்லீப்பில் இருந்தால் எழுப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் பாப்பா வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா தூங்கிட்டு இருந்தா. ஸோ அவள் தூங்கினப்பயுமே லைட்டாக காதில் வச்சுட்டு ஷி டிடன்ட் ஈவன் ரியாக்ட். அங்கே கொஞ்சம் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் அந்த ப்ரெஷர் ஆகிறப்போ மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி கண்ணை மட்டும் இப்படி பண்ணால். பட் ஆனால் அவர் முழிக்கவே இல்லை, ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருந்தால். ஸோ அந்த இது எதுக்கும் வாங்கிக்கோங்க. ஸோ நிறைய குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களுமே கொஞ்சம் பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கண்டிப்பாக நான் அந்த ப்ராடக்ட் வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா நானே சும்மா அப்படி காதில் இப்படி வச்சு பார்த்தோன்னா நல்லா நாய்ஸ் கேன்சலிங்காக இருக்குது. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவுமே கேரி பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் மந்த் நாங்கள் ட்ராவல் பண்ணப்போ எக்ஸாக்ட்லி ஃபஸ்ட் மந்த் நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட் மந்த் 1 மந்த் முடிஞ்சு 1 வீக் முடிஞ்சிருந்தது. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அந்த டாய்ஸ் பார்க்குறது அது பார்க்குறதுலாம் எதுவும் இல்லை. பட் இப்போ நாங்கள் இப்போ 3 மந்த்ஸில் நீங்கள் ரிட்டர்ன்லாம் இப்போ 3 மந்த்ஸில் கூட்டிகிட்டு வரீங்கன்னா அந்த மாதிரி டைமில் வந்து இப்போ எங்கள் பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் சுற்றிட்டு வந்து அதையே பார்த்துட்டு இருப்பா. அதனால் அந்த ஸ்பின்னர்ஸ்லாம் வாங்குறாங்க. ஸோ நான் ஆக்சுவலி இப்போ நான் ரிட்டர்ன் போகிறது கூட அந்த மாதிரி ஸ்பின்னர் நான் வாங்கியிருக்கேன். அந்த ஸ்பின்னர் பார்த்துட்டு அதை பார்த்துட்டே சிரிச்சிட்டே உட்காந்துருப்பா. ஸோ அந்த மாதிரி சில பொருட்கள் வாங்கணும். பட் ஆனால் அந்த ஃபஸ்ட் மந்த்தில் வந்து நான் ட்ராவல் பண்ணப்போ லைக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இன்னும் பார்க்க ஆரம்பிக்காதனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவள் தூங்கிட்டு தான் இருந்தாள். ஃபீட் பண்ணுவா, தூங்குவான். அந்த மாதிரி ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த அவள் தூங்குற நேரம் தான் ஜாஸ்தி முடிச்சிருக்க நேரத்தை விட. ஸோ நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே நாங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு பயந்துகிட்டே தான் இருந்தோம். எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து நம்ம இதே டைம் 1 மந்த் ஓல்டில் அவங்க ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், கவலையே விடாதீங்க ப்ரோ, தூங்கிட்டே தான் இருப்பா ஃபுல்லாக அப்படின்னு. இருந்தாலும் நமக்கு பயம் இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டா. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, என்ன ட்ரெஸ் போட்டு வரீங்கிறதும் பாருங்கள். இப்போ நான் கிளம்புனப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃபெப்பில் ஃபெப் 14th நாங்கள் வந்தோம். ஸோ பயங்கர குளிர். நாங்கள் வந்து இந்த ஃபுல் கவரான மாதிரி நான் ஃபோட்டோவே காமிக்கிறேன் வீடியோவில் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தோன்னு. ஃப்ளைட்டில் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும். நமக்கு நார்மலாக நீங்கள் வெளியே இருக்கிற ஏசி டெம்பரேச்சரோட கொஞ்சம் கோல்டாக தான் இருக்கும். ஸோ நம்மளே சம்டைம்ஸ் நம்ம அந்த போத்திட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்லி கவர்டாக ட்ரெஸ் போடுறது பெட்டர். ஸோ கால் வரைக்கும் ஒரே இதாக கவர் போட்டுட்டிங்கன்னா அந்த 1Z மாதிரி ஃபுல் ஜிப் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ ஷி வாஸ் கம்ஃபர்டபுள். அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அவள் ஃபுல்லாக வந்து அவள் நல்லா தூங்கிட்டா. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஏர்போர்ட்டில் நீங்கள் ஹீத்ரோனாலும் சரி, பெங்களூர் இந்தியா ஏர்போர்ட்டும் சரி, நீங்கள் பாப்பா வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க ப்ரையாரிட்டியாக அலோவ் பண்ணிடுறாங்க. ஸோ நான் ஹீத்ரோவில் ஏறினப்பையும் பார்த்தீங்கன்னா அவங்க க்யூ இருந்துச்சு. பட் க்யூ வந்து அவங்க என்ன இதே பண்ண சொல்லலை. பேக் செக்இனுக்குமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்த ப்ரையாரிட்டி லைனுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோம். செக்யூரிட்டியுமே பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி லைன் அகெயின். ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டில் இருந்தோம். ஸோ உள்ள அங்கே இமிக்ரேஷன் எல்லாம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபஸ்ட் என்ட்ரி தான் நமக்கு கொடுத்துருவாங்க, ப்ரையாரிட்டி என்ட்ரி. ஸோ ரொம்ப நேரம் லைனில் நிற்கிறதுலாம் வேணாம். மோஸ்ட்லி இது நீங்கள் ஒன்றும் கேட்க தேவையில்ல. நம்ம லண்டன் ஹீத்ரோவில் வந்து நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களே கூப்பிட்டு இங்கே போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் போய் இன்னும் கேட்கணும் அவசியம் இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் பெங்களூர் வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூர் ஏர்போர்ட்டில் நாங்கள் வெளியே வர்றப்பயுமே எங்களுக்கு அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க வந்து அந்த பக்கி பார்த்துட்டாங்க. நாங்கள் குழந்தைய தூக்கிட்டு வந்த உடனே அவங்க வந்து ஒரு பக்கி வந்து நீங்கள் வாங்க ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லி பக்கியில் எங்களை கூட்டிகிட்டு போய் வெளியே ட்ராப் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ ஏர்போர்ட்டில். ஸோ அதனால் குழந்தைய கூட்டிகிட்டு வர்றது வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவைல் பண்ணிக்கலாம் 2 ஏர்போர்ட்லேயுமே.
ஸோ இப்போ நான் ரொம்ப நேரம் பேசுனதுக்கப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணுறேன், ஏதோ ஒரு சீக்வன்ஸே இல்லாமல் பேசியிருக்கேன். ஸோ ஒன்று டக்குன்னு ஞாபகம் வர்றப்ப ஒவ்வொன்றை மட்டும் அப்படியே கனெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் நான் அப்படியே சொல்லியிருக்கேன். ஸோ அதான் எங்களுடைய ஃபஸ்ட் மந்த் பேபி கூட்டிகிட்டு வர்றப்போ அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நாங்கள் தேர்ட் மந்த், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மே ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நாங்கள் மறுபடியும் திரும்பி யூகேக்கு வரோம். அப்போ ஆல்மோஸ்ட் 3 months முடிச்சிட்டா. ஸோ அப்படி பார்க்கணும். ஸோ அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்த டைமில் எப்படி தூங்குவாலும் அந்த மாதிரி தூங்குவாலான்னு ஒன்றும் தெரியல. நாங்களும் இந்த மார்னிங் பிஏ ஃப்ளைட்டு தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் நாங்கள் தான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பின்னரு, கொஞ்சம் வேலை சுற்றுற மாதிரி டாய்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் 3 மாதத்துக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணுறப்ப எப்படி இருக்குங்கிறதையும் நான் கண்டிப்பாக அடுத்த இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அப்படியே சும்மா ஒரு சமரைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்ட்ரோலர் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரோலர் சில பேர் இந்த கேரியர் வச்சுருப்பாங்க. நான் கேரியரும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஆனால் நான் கேரியர் கொண்டு வரல. எனக்கு என்னமோ கேரியரை விட ஸ்ட்ரோலர் வாஸ் பெட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இட் வாஸ் மை பர்சனல் ப்ரெஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் கேரியர்லேயே வச்சுப்பீங்க, சீட்டில் கூட அப்படியே வச்சுட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைன். ஏன்னா நான் 1 month பேபிங்கிறப்ப அவளை நான் கேரியரில் ஃபர்ஸ்ட் உட்கார வச்சப்போ அவள் ஸ்ட்ரைட்டாக உட்காரல. ஸோ கொஞ்சம் க்ரௌச்சாகவே தான் உட்காந்துருந்தா. ஸோ அதனாலேயே கொஞ்சம் பேக் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ நான் கேரியர் கொண்டு வர வேணாம், ரொம்ப நேரம் அதிலேயே உட்கார வேணாம், கொஞ்சம் முதுகு ஸ்ட்ரைட் ஆனதுக்கப்புறம் கேரியர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால தான் நான் கேரியர் இது பண்ணலை. அதனால தான் நான் ஸ்ட்ரோலர் கொண்டு வந்துடுவேன். ஸோ அதனால் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோலர் கண்டிப்பாக கொண்டு வந்துக்கோங்க. உங்களுடைய மில்க் இது வந்து பிளான் பண்ணிக்கோங்க. என்டையர் ட்ரிப்புக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்போசபிள் கவர்ஸ் வாங்கிக்கோங்க. சின்ன சின்ன கவர்ஸ் இருக்கும். இங்கே இன்கேஸ் உங்கள் நாப்பீஸ் எல்லாம் நீங்கள் கழட்டி இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு ஷீட் வாங்கிக்கோங்க. அந்த ட்ரை நைட்ஸ் ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் பேஸ்னெட்லேருந்து நீங்கள் பாப்பா எடுத்து பாத்ரூம்லேயோ இதில் போய் நீங்கள் டைப்பர் சேஞ்ச் பண்ணணுன்னா கீழே விரிக்கிறதுக்கு அந்த ஷீட் எடுத்துக்கோங்க. மற்றபடி ட்ரெஸ் வந்து ப்ராப்பராக குளிருக்கு அந்த டெம்பரேச்சர் வெதருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா திக்காக போட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டர். நான் பிளாங்கெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னதான் இருந்தாலும் பேஸ்னெட் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பேஸ்னெட் வந்து அவங்க ஒரு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஒரு எந்த ஏர்வேஸ்னாலும் ஒரு பேஸ்னெட் வந்து ஒரு ட்ரே மாதிரி ஓப்பன் பண்ணி மேலே பேஸ்னெட் வச்சுருவாங்க. பாப்பா படுக்க வச்சுக்கலாம். ஸோ ஒரு பேஸ்னெட் ஃபோட்டோ கூட ஒன்று இருக்குது, நான் இதில் காமிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேஸ்னெட்டில் கீழே போகிறதுக்கு 2-3 பிளாங்கெட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பாப்பா படுத்திருப்பாங்க, அவங்களும் ஸ்டெரிலைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களே. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிளாத், ஒரு திக்கான கிளாத் எடுத்துக்கோங்க. பாப்பா போத்துறதுக்கு பிளாங்கெட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி குளிராக இருக்கும். கேப் வேண்டாம், அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் யூஸ் த ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி பக்கீஸு, ப்ரையாரிட்டி போர்டிங் அதெல்லாமே நிறையா இருக்குது. ஸோ நல்லா நீங்கள் அதுக்கெலாம் நீங்கள் டிலே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் உங்கள் இதையும் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே போனீங்கன்னா கொஞ்ச நேரம் நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளைட் ஏறுற மாதிரி. அதனால் உங்கள் டைமிங்கும் நீங்கள் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ அதான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி 1 monthல நான் இது வரைக்கும் நான் என் பாப்பாவும் சரி, எனக்கு எல்லோரும் அட்வைஸ் பண்ணவங்களும் சரி, எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட் மந்த் பேபிஸ் அவங்க ட்ராவல் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யார் கேட்டாலுமே இதான் சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்லா தூங்கிடுவாங்க, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நேரம் தான் அவங்க வேக் விண்டோவே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி அவங்க அந்த ஃப்ளைட் பறக்கிறப்ப அந்த குஷ்ஷுன்னு சவுண்டே அவங்களுக்கு அந்த ஒயிட் நாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலே அவங்க தூங்கிடுவாங்க அப்படின்னு எனக்கு தைரியம் சொன்னாங்க. ஸோ அதே போல் தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ அவங்க சொன்ன தைரியம் எனக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. சொன்ன மாதிரி பாப்பா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆக்சுவலாக நான் இன்னொரு ஃபோட்டோ நான் காமிக்கிறேன். ஸோ நான் பெங்களூரில் இறங்கி அடுத்த நாள் வந்து 1 டேக்கு அப்புறம் நான் இண்டிகோ ஃப்ளைட்டில் ஏறி கோயம்புத்தூருக்கு வந்தேன். ஸோ இண்டிகோ ஃப்ளைட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த நீங்கள் போர்டிங் வந்து வெளியே பஸ்ஸில் போய் நீங்கள் ஃப்ளைட் இன்ஜின் கிட்ட ஸ்டேர்ஸ் வச்சு கீழேருந்து ஏறணும். ஸோ அந்த சவுண்டுலேயும் அந்த இன்ஜின் ஆனில் இருந்துச்சு. அந்த சவுண்ட்லேயுமே பாப்பா எந்திரிக்கல. நான் அப்போ கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன் கையில் வச்சு. என்னன்னா இந்த சவுண்டுக்கே எந்திரிக்க மாட்டேங்கிறான்னு கம்முன்னு இப்படியே படுத்து தூங்கியிருந்தான். ஸோ அதனால் ஃபஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் ஈஸி தான், பயப்படாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதான் இந்த மாதிரி திங்ஸ், அந்த காதுக்கு இது பண்ணுறதுக்கு சவுண்டு கேன்சலிங்க்கு, அதான் நாய்ஸ் மஃப்னு இப்போ தான் சாந்தினி சொன்னான். ஸோ அதுவும் இது பண்ணுங்கள், நான் அந்த லிங்க் நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி சில திங்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். ஃபஸ்ட் மந்த் வந்து ட்ராவல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்து 3 monthsக்கு அப்புறம் நான் ரிட்டர்ன் வரேன். ஸோ அப்போ பாப்பா எப்படி இருக்காங்கிறது இன்கேஸ் யாராவது கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அதையும் ஒரு வீடியோவை நான் போடுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.